அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி ஃபயஃப்கஹு கௌலி. போன வாரம் கவனிக்கப்படாத பாவங்களில் பொய் அப்படின்றத பார்த்தோம். இந்த வாரம் ரெண்டாவதாக ஹிஜாப் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஹிஜாப் அப்படின்றது முஸ்லீம் பெண்கள் தங்களுடைய தலைமுடி, கழுத்து, தோள்களை மறைக்க அணியக்கூடிய ஒரு தாவணி அல்லது ஒரு ஷால்வன்னு சொல்லலாம். இது பாரம்பரியமாக முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடிய ஒரு ஹிஜாபாக இருக்குது. ஹிஜாப் அணியக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? முதலாவதா, பொது வாழ்க்கையில் உள்ள ஆண்கள் மத்தியில் பெண்களை பிரித்து பாதுகாக்கிறது. ரெண்டாவது, அடக்கத்தையும் தனி உரிமையையும் பராமரிக்கிறது. மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிகள் போன்ற ஈமானுள்ள பெண்களை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. நாலாவது, தங்கள் ஆடைகளால் தங்களை மூடிக்கொள்ளவும், தீங்கு விளைவிக்காமல் பாதுகாக்கவும், தங்கள் அழகை மறைக்கவும் அல்லாஹுவால் அறிவுறுத்தப்பட்ட ஒன்று தான் இந்த ஹிஜாப். இந்த ஹிஜாபை உலகமெங்குமே போடுறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டுக்கிறாங்க. ஹிஜாப் என்ற சட்டம் எப்போ வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் ஓரிரை கொள்கையை 13 ஆண்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. மதீனாவுக்கு போன பின்னாடி தான் சட்டங்கள் இது எல்லாமே வருது. அங்கே தான் இஸ்லாமிய சமூகமும் உருவாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 58வது வயசில் 33வது அத்தியாயம் சூரா அஹ்ஸாப் இறங்குது. இதில் தான் அல்லாஹ் ஹிஜாபை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். சரி, ஹிஜாப் வந்த வரலாறு என்ன அப்படின்றது நம்மள பலருக்கும் தெரியாமல் இருக்கு. அது வந்த வரலாறு என்ன அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய வீட்டுக்கு எல்லா பேருமே வந்து போகிறாங்க ரசூலுல்லாஹ், உங்களுடைய மனைவிமார்களும் அவங்க கிட்ட என்ன செய்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இந்த ஒரு சிஸ்டம் மாற்றப்பட்டால் நல்லா இருக்கும் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள், அங்கே உள்ள பெண்கள் எல்லாருமே பொதுவாக என்ன செய்வாங்க, கழிப்பிடம் போகிறதுக்காக ஒரு வெட்ட வெளியில் பொட்டலுக்கு போவாங்க. வீட்டிலேருந்து வெளியே போய் அந்த பொட்டலுக்கு போகக்கூடிய பழக்கம் உடையவங்களாக தான் இருந்தாங்க. ஒரு முறை சௌதார் ரலியல்லாஹு அதே போல் போகிறதுக்காக போகிறாங்க. அதுவும் இஷா நேரத்தில் போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்துடுறாங்க. இவங்க யாருன்ற அடையாளம் தெரியுது. எப்படின்னா, சௌதார் ரலியல்லாஹு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. அதனால இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த இருட்டுலையும் உமர் ரலியல்லாஹு. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த இரவுலையும் சௌதாவே உங்களை யார் அப்படின்றது தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த சட்டமே இறங்குது. 33வது அத்தியாயத்தில் 33வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நபியின் மனைவிகளே, நீங்கள் உங்கள் வீடுகளையே தங்கியிருங்கள். முன்னர் அந்த காலத்தில் உள்ள பெண்கள் திரிந்து கொண்டிருந்ததை போல் நீங்கள் திரியாதீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருது. தீனுள்ள பெண்கள் யார்? நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆலிமா பெண்கள், அல்லது நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பெண்கள் தான் தீன் உள்ள பெண்கள் நம்ம நினச்சிட்ருக்கோம். அல்லாஹ் சொல்கிறான் 24வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், முஹ்மினான பெண்களுக்கும் நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும், தங்கள் அலங்காரத்தை வெளியில் தெரியாதவாறு பேணி பாதுகாக்க வேண்டும், தங்கள் முன்றானைகளால் அவர்கள் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்டவங்க தான் தீனுள்ள பெண்கள் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அந்த காலத்து பெண்கள் சட்டம் இறங்குறதுக்கு முன்னாடி அலங்காரத்தை வெளியில் காட்டி கொண்டும் உடல் பகுதிகள் வெளியே தெரியுற மாதிரியும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே பெண்கள் அல்லாஹுடைய சட்டம் வந்த உடனே அப்படியே டோட்டலாக மாறி ஹிஜாபுக்கு மாறினாங்க இல்லையா? ஆனால் இந்த காலத்து பெண்கள் மார்க்கமும் சட்டமும் தெரிஞ்சும் அரைக்குறை ஆடையிலையும் அலங்காரம் வெளியே தெரிகிற மாதிரியும் தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, காலேஜில் படிக்கிறா அவள், அந்த இடத்துல ஹிஜாப் அனுமதி இல்லை, ஸ்கூலில் படிக்கிறா அங்கே ஹிஜாப் அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம பெற்றோர்களே காரணம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பார்க்குறோம். இதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்களுடைய மார்க்க இன்மை கம்மியாக இருக்கிறனால தான். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சின்ன பிள்ளையிலேருந்தே ஒழுக்கமான ஆடை அணிய பழக்கப்படுத்தி இருந்தாங்கன்னா இது பெற்றோர்கள் மீது கடமை இல்லையா? இது பழக்கப்படுத்தியிருக்கணும் இல்லையா? இது எந்த சூழலுமே ஹிஜாபை எதற்காகவுமே கலட்டக்கூடாதது. அந்த ஒரு சூழலை பிள்ளைகளுக்கு நம்ம
பழக்கப்படுத்தணும். ஆனால் பெண்களாகிய நம்ம வெளியில் போகும்போது தான் அலங்காரமான ஆடையும் ஹிஜாபை கூட ஸ்டோன் வச்சும் டிசைனாகவும் டைட்டாகவும் தான் போட்டுட்ருக்காங்க பல பெண்கள். அல்லாஹ் பாதுகாத்தவனை தவிர. அல்லாஹ் சொல்கிறான், வெளியில் போகும்போது அலங்காரத்தை மறைக்கணும்னு சொல்கிறான். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத சிந்திச்சு பாருங்கள் சகோதரிகளே. எதுக்காக ஹிஜாப் அப்படின்ற ஒரு ஒழுங்கு கூட இல்லாமல் ஃபேஷனாக தெரிகிறோம். அது மட்டும் இல்லை, உங்கள் மார்பகங்களை மறைச்சிக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்மளுடைய ஷாலே நெஞ்சுக்கு மேலே தான் இல்லையா? இந்த ஃபேஷனான ஹிஜாப் போடுறதுனாலையும் தலையில் ஷால் இல்லாமல் ஷோல்டரில் ஷால் போடுறதுனாலையும் அல்லாஹ் சொன்ன ஹிஜாபை ஃபாலோ செஞ்சதான அர்த்தம் ஆகுமா? இந்த ஹிஜாபுக்கும் இந்த ஃபேஷனான ஹிஜாபுக்கும் காஃபிர்களுடைய ஆடைக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நிகழ்வை கவனிங்க. எப்படிப்பட்ட சஹாபி பெண்கள்ன்றதை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹ், நபியுடைய தோற்றத்துலேயும் பண்புகளையும் ஒற்று போகக்கூடிய பெண்மணி தான் ஃபாத்திமா ரலியல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண் இவங்க வந்தாலே, இவங்களுடைய மகள் வந்தாலே எந்திரிச்சு என்ன செய்கிறாங்க? முத்தமிட்டு வரக்கூடியவங்க. இவங்க சொர்க்கத்தின் தலைவின்னு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹ் மரணமாகிறதுக்கு முன்னாடி அஸ்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அஸ்மாவே, ஒருவேளை நான் மரணமாயிட்டேன் அப்படின்னா கஃபன் துணி போற்றப்பட்டால் அதை நீங்கள் பகல் நேரத்தில் அப்படி செஞ்சிடாதீங்க. கஃபனை பகல் நேரத்தில் நீங்கள் எனக்கு போடாதீங்க, இரவுடைய நேரத்தில் என்ன செய்யுங்க, அந்த வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க? ஆண்களுடைய பார்வை அவங்களுடைய கஃபன் துணியில் கூட படக்கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். 5-6 துணியோட சுற்றக்கூடிய ஒரு கஃபன், அது போடப்பட்டாலும் தன்னுடைய வடிவை ஆண்கள் பார்க்கக்கூடாது, இரவில் மறைக்கணுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் சகோதரிகளே. உங்கள் ஃபோட்டோவை ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாவிலையும் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடல் அழகை மக்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு முன்னால் இந்த சஹாபிய பெண்மணியோடைய வரலாற்றை உங்களுடைய உள்ளத்தில் பதிய வச்சுக்கோங்க. உங்களுடைய உள்ளம் இன்ஷா அல்லாஹ் உறுத்தும். ஃபாத்திமா ரலியல்லாஹ் வெளியே போகும்போது எப்படி போவாங்களாம்? இந்த பெண்மணி யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு. இந்த வயசான பெண்மணி யார்? ஒரு வயதான தோற்றமுள்ள ஒரு ஹிஜாபை அப்படி தான் போட்டு போவாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு ஷால் எடுத்தால், என்ன பாட்டி ஷால் போடுற, என்ன பாட்டி மாதிரி, இது நீ ட்ரெஸ் சென்ஸே பாட்டி மாதிரி இருக்கே, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கே, அப்போ நீ பாட்டி ஸ்டைலில் இருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம் இல்லையா? சஹாபிய பெண்கள் மறைத்த ஹிஜாப் நாம் அணியக்கூடிய இந்த ஹிஜாப் கிடையவே கிடையாது. ரொம்ப டைட்டாக இல்லாமல், இறுக்கம் இல்லாமல், அலங்காரம் இல்லாமல் சஹாபிய பெண்கள் தன் உடல் வடிவம் தெரியாத மாதிரி தான் அவங்க அணிஞ்சிருக்காங்க. இந்த இப்போ நம்ம அணியக்கூடிய இந்த ஹிஜாபே கிடையாது. மறுமையோடைய அடையாளமாக பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆடை அணிந்தாலும் நிர்வாகமாகவே இருப்பாங்க. அவங்க பிறர் பக்கம் சாய்வாங்க, பிறரையும் தன் பக்கம் சாய வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அல்லாஹ் இதிலேருந்து நம்மளை பாதுகாக்கணும். இப்போ நம்ம ட்ரெண்டில் எப்படி இருக்குது? ஹிஜாப் டே அப்படின்னு ஒரு டே ஒன்று வச்சுருக்கோம், செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தானே? செல்ஃபி எடுத்து கொண்டாடிட்டுருக்கோம் இல்லையா? இறை மறுப்பாளர்கள் ஹிஜாபை கலட்டு அப்படின்னு சொல்லிட்டா ஒரு போராட்டம், கோவப்படுவோம். ஆனால் தலையில் துணி இல்லாமலும் டைட்டான ஒரு ஹிஜாபையும் போட்டுட்டு, அல்லது ஃபர்தாவே இல்லாமல் தலையில் ஷாலு நெஞ்சுக்கு மேலே சுற்றுது, ஹிஜாப் என்னும் சொல்கிற இது ஹிஜாபா? ஆனால் நிறைய பெண்கள் ஹிஜாபை பேணுதலாகவும் வச்சுருக்காங்க, ரொம்ப ஒழுக்கமாகவும் அணிந்து கொள்ளக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தனாலும் நம்மளுடைய மனம் உறுத்த வேண்டாமா சகோதரிகளே? இப்னு கையும் ரஹ்மத்துல்லா அவங்க சொல்கிறாங்க, ஒரு நபர் வந்து கேட்குறாரு, வெக்கத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, யார் ஹலாலையும் ஹராமையும் முக்கியத்துவத்துடன் பார்க்கவில்லையோ அவரிடத்துல வெக்கமே இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. யார் அல்லாஹுடைய சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவன் தான் வெக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் இல்லையா? இந்த வெக்க குணம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் ஆண்களும் பெண்களும் ஹராமான முறையிலேயே பழக மாட்டாங்க. வெக்கம் இருந்தால் தான் ஒழுக்கமான கண்ணியமான சமூகமாக நம்மளுடைய சமூகம் மாறிடும்.
இது இல்லை அப்படின்னா இந்த தலைமுறையை விட அடுத்த தலைமுறை மேலும் இழிவானதாகவே அது இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய மனைவி மக்களுக்கு, சகோதர சகோதரனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கறது எது? இந்த வெக்க உணர்வை தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். இந்த செல்வத்தை, இங்கே உள்ள எல்லா செல்வத்தையும் விட, ஒட்டுமொத்த உலகத்தை விட இதுதான் ரொம்ப மேலான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய சஹாபிய பெண்கள் எப்படி வாழ்ந்திருக்கானுங்கன்னு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு பெண்மணி வராங்க. இவங்கள பார்த்து ஏற்கனவே இவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இந்த கருப்பு நிற பெண் தான் என்னது சொர்க்கத்துக்கு சொந்தக்காரவங்க அப்படின்ற விஷயத்த அறிவிப்பாங்க. இவங்க எப்படி வந்து சொர்க்கத்துக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபா கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா கிட்ட இந்த பெண்மணி வந்தாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரசூல்லா எனக்கு ஒரு வலிப்பு நோய் இருக்குது ரசூல்லா, எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க, வலிப்பு நோய் சரியாகணும்னு துவா செய்யுங்க, அந்த நேரங்களில் என்னுடைய ஆடைகள்லாம் விலகிறது ரசூல்லா, எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, நீ நாடுனா பொறுமையோடு இருக்கலாம், உமக்கு சுவனம் கண்டிப்பாக இருக்குது நிச்சயமாக அல்லாஹ் கிட்ட, நீ நாடுனா உமக்கு அல்லாஹ் நற்சுகம் அளிக்கட்டும், நான் உனக்கு என்ன செய்கிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன். ஆனால் அப்படின்னு அவனுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரசூல்லா, நான் பொறுமையோடு இருக்கேன் ரசூலுல்லா, என்னுடைய வலிப்பு நோய் ஏற்படும் போது ஆடை விலகுது, அதுக்கு மட்டும் எனக்கு துவா செய்யுங்க, ஆடை விலகாமல் இருக்கணுன்றதுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். நோயாக இருந்தால் கூட அது நோய் தானே, அப்படி இருந்தால் கூட தன்னுடைய ஆடை விலகக்கூடாது, எல்லார் மத்தியிலையும் என்னுடைய ஹிஜாப் நீங்கக்கூடாது அப்படின்றத அவங்க எவ்வளோதான் வெக்க குணத்தோடு இருந்திருக்காங்க பாருங்கள். ஒரு ஹிஜாபுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு மிட்டாய் இருக்குது, கவர் போட்டு இருக்குது அப்படின்னா அது எறும்பு முக்காமல் ஈ முக்காமல் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இல்லையா? அதே மிட்டாய் இருக்குது, கவர் இல்லாமல் இருக்குன்னா என்ன ஆகும்? எறும்பு முக்கியம், ஈ முக்கியம், பூச்சி வந்து ஏதோ ஒன்று சேஃப்டியே இருக்காது, நம்ம அதை சாப்பிட்றதுக்கு அது ஒரு தகுதி இல்லாத ஒரு மிட்டாயாக மாறிடும். அதுபோல தான் இந்த ஹிஜாப் இல்லாமல் வெளியே போனோம் அப்படின்னா ஆண்களுடைய தப்பான பார்வையிலேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது. ஹிஜாபோடு போகிறோம் அப்படின்னா ஒரு சேஃப்டியாக, அது நமக்கு ஒரு கேடயமாக இருக்கும் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான்ல நமக்கு, அதுவே உங்களின் இதயங்களுக்கும் அவர்களின் இதயங்களுக்கும் தூய்மையாகும் அல்லாஹ் சொல்கிறான். 33வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போது கொரோனா காலங்களில் மாஸ்க் போடணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுச்சு. போடாமல் இருந்தால் அந்த இடத்துல நம்மளை யாரையும் விட மாட்டான், பேங்க்கு போனால் விட மாட்டான், இல்லை பொது இடங்களில் எங்கே போனாலும் மாஸ்க் எங்கன்னு கேட்பான். அது ரூல்ஸு. அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். அது வேர்த்தாலும் பரவாயில்ல, நோய் பரவிடும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம், அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஹிஜாப் நமக்கு கொடுமையானதாக இருக்குது, அது அடிமைத்தனம்னு சொல்லிகிட்ருக்கோம். மற்றவர்களுக்கு இது பதிகிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம், இது அடிமைத்தனம் கொடுமைன்னு பதிகிற மாதிரி நம்மளுடைய செயல்கள் இருக்குது இல்லையா? ஆமாம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கெலாம் புரியாது அப்படின்னு பேசக்கூடிய பல பெண்கள் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை பெண்கள் நம்ம என்ன செய்கிறோம், ஆடையாக அணியக்கூடிய அல்லாஹ் நமக்கு அந்த விஷயத்தை கொடுத்துருக்கான். இது நமக்கு கிடைத்த ஒரு அருக்கொடை இல்லையா? சிந்திச்சு பாருங்கள் சகோதரிகளே, சிந்தித்து செயல்படுங்கள். செயல்பாடுகள் உங்களை இன்ஷா அல்லாஹ் சுவனத்துக்கு இன்ஷா அல்லாஹ் இழுத்து செல்லும். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.